இந்த 7.5 ஆண்டு காலம் பல்வேறு சோதனைகளை இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது. ஆனால் சந்தித்தாலும் எந்தவித சேதாரம் இல்லாமல் எஃகு கோட்டையாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இதே இந்த ஸ்ரீவாரி மண்டபத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், முழு காரணம் ஆளுமை மிக்க நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். அந்த எடப்பாடியாரை கொண்டு வந்த இங்கு அமர்ந்திருக்கிற அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே நிரம்பியிருக்கிற இதே அரங்கத்தில் தான் நம்முடைய எடப்பாடியார்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்த இடம். அன்றையிலிருந்து இன்று வரை பல்வேறு சோதனைகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்மை தோற்கடிப்பதற்கு எவனும் இல்லை, தோற்கடிக்க முடியாது. நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை தான் நம் வெற்றிக்கு முதல் படி. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் வாயிலாக இன்றைக்கு நம் மீது மறைமுகமாக நேரடியாக தாக்குதலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. பத்திரிகை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, ஊடகத்தை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. 2 கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி, அதே ஆரவாரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும், கண்ணிருந்தும் காக்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்தில் இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். எங்கடா இருக்குறீங்க? எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு? சலசலப்பு வராதா? கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கே பாருங்கள், இந்த எழுச்சியை பாருங்கள். இதுதான் 2026 நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கான எடுத்துக்காட்டு. அவர்களுக்கு தெரியும் நம்முடைய பலம், நமக்கு தெரியுதே இல்லையோ, திமுகவுக்கு தெரியும். அண்ணா திமுக தொண்டனுடைய பலம் திமுகவுக்கு தெரியும். இந்த அண்ணா திமுக கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட எந்த கொம்பல்ல 100 கருணாநிதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தான் இந்த தொண்டனுடைய மனதை சோர்வடைய வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான செய்திகளை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தலைவர் காலத்திலிருந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அண்ணா திமுக அழைத்து விடலாம், வழக்குகளை போடலாம், கைது செய்தலாம் என்று அடைக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ராஜபக்ஷ குடும்பம், அப்பா, புள்ள, அண்ணன், தம்பி, மாமா, பாண்டாள், அவன் குடும்பமே அங்க ஆட்சி செய்து கொண்டது. என்ன நிலைமை? அவன் ஆண்டு கொண்ட வீடு பூந்து அடித்து நொறுக்கப்பட்டு நாட்டை விட்டு அகற்றப்பட்டது அந்த குடும்ப ஆட்சி. 50 ஆண்டு காலம் அந்த குடும்பம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த அசாத் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். அந்த அசாத்துடைய தலையை வெட்டி செருப்பால் அடிக்கிறார். அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தால், ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டது. மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஸ்டாலின் எங்க வந்தாரு? இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? ஆனால் நீ எங்கே இருந்தாய்? சென்னையிலே மழையே இல்லாத சென்னையிலே படம் காட்டி கொண்டிருந்தார். எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகுதான் இவனுக்கு சூடு சொரண வெக்கன். அப்புறம் விழுப்புரத்துக்கு வராங்க. வந்து மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அங்கே பார்த்துட்டு போற. மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அம்மாவுடைய அரசு நம்ம எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், எழுச்சியோடு செயல்பட வேண்டும். கூட்டணி, எல்லோரும் கேட்பது கூட்டணி. கூட்டணி வரும், அதை பொதுச் செயலாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கூட்டணி அமையும். நம்ம அமைக்கிறோமோ இல்லையோ, அவன் அமைச்சு கொடுத்துருவான். கவலையே படாதீங்க. ஸ்டாலின் அவனே அமைச்சு கொடுத்துருவான். கூட்டணியே அமைச்சிருவான். காலம் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை அமைத்து தரும்.
எப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறதோ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம்.